வெல்கம் டு உங்கள் ஊருக்கார சேனல் கைஸ். வாங்க கைஸ், இன்றைக்கி நம்ம இந்தியாவோட சிங்க பெண்களை பற்றி பேசுவோம். ஆமாங்க கைஸ், நம்ம இந்தியா டீம் 15 பேரை கொண்ட சிங்க பெண்கள் இன்றைக்கி நம்ம இந்தியாவுக்கு முதல் முறையாக 2025 இந்தியா உலகக்கோப்பையை பெற்று கொடுத்துருக்காங்க கிரிக்கெட்டில். ஸோ இந்தியா வான் 2025 வேர்ல்டு கப் உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்க. இந்த சந்தோஷமான தருணத்தை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம் கைஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இதை பற்றி டீட்டெயில்டாக பேசலாம். வாங்க கைஸ். ஹே கைஸ், வெல்கம் டு உங்கள் ஊருக்கார சேனல். இது உங்களுக்கான சேனல். ரொம்பவே ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான தருணம் கைஸ். ஆமாங்க, நம்ம சிங்க பெண்கள், நம்ம இந்தியாவை சேர்ந்த 15 சிங்க பெண்கள், அவங்க இன்றைக்கி நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துருக்காங்க. நம்ம உமன்ஸ் வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் 2025 அந்த கோப்பையை, உலக கோப்பையை நம்ம பெண்கள், நம்ம இந்தியாவை சேர்ந்த 15 பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா முதல் முறையாக நம்ம பெண்கள் உலகக்கோப்பை வாங்குறாங்க. ஸோ ஒரு டீம், ஒரு ஸ்குவாட் 15 பேர் கொண்டவங்களை நம்ம தயார் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம நினைப்போம் அதில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு. ஸோ அந்த 15 பேர் உள்ளே போய் ஃபார்ம் பண்ணி டீம் கோஆர்டினேட் பண்ணி விளாட்றதும் சரியான விஷயம் இல்லை. அதை நம்ம பொண்ணுங்க சூப்பராக பண்ணிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம இந்தியாவில் எப்போவுமே நம்ம பெண்களை கடவுளுக்கு நிகராக தான் பார்ப்போம். ஸோ நம்ம பெண்ணுங்க இன்றைக்கி சிங்க பெண்களாக மாறி சூப்பராக விளாண்டுருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 15 பேர் கொண்ட ஸ்குவாடோட போனோம். ஸோ கேப்டன் பார்த்திங்கன்னா நம்ம ஹர்மன்பிரீத் கௌர், வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா ஸ்மிருதி மதானா, அதுக்கப்புறம் தீப்தி வர்மா, சஃபாலி வர்மா, தீப்தி சர்மா, தென் ஜெமாயா ராட்ரிஸ், கிராந்தி காட், இவங்களோட சேர்த்து இன்னும் ஒரு 15 பேர் லைக் ரிச்சா காஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த டீம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த டீமில் நான் ஒரு விஷயம் செம்மையாக அப்சர்வ் பண்ணேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த டீமோட கோஆர்டினேஷன் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபைனல் வரைக்குமே சூப்பராக இருந்துச்சு. சரி, என்னடா நீ எல்லா மேட்சும் பார்த்தியான்னு கேட்காதீங்க, எல்லா மேட்சும் நான் கண்டிப்பாக பார்க்கல. பட் செமிஃபைனல், ஃபைனல், அந்த பாகிஸ்தான் லீக் மேட்ச், அந்த குரூப் மேட்ச், இதிலலாம் கொஞ்சம் அப்டேட்ஸ் நிறையா வரும்போது நம்ம அப்பப்போ போய் பார்த்ததில் ரொம்பவே அவங்களோட கோஆர்டினேஷன், இந்த வே ஆஃப் பிளேயிங், அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கோஆர்டினேஷன் தான். ஸோ நீங்கள் த்ரூ அவுட் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் மட்டும் விளையாண்டுருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேனே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு மேட்ச்சில் டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் த டீம், என்டையர் டீம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமோட முக்கியமான வெற்றிக்கு காரணம். ஸோ ஓப்பனிங் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தீப்தி சர்மா, அவங்க நம்ம இந்தியாவோட ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மர். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னால நம்ம ஓப்பனிங் மேட்ச் ஜெயித்தோம். லைக் அவங்க தான் பிளேயர் ஆஃப் த மேட்சும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி குரூப் மேட்ச்சில் நம்ம பாகிஸ்தான் மேட்ச். ஸோ பாகிஸ்தான் மேட்ச்னால் நம்ம சொல்லவே வேணாம். ஸோ அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், டென்னிஸாக இருக்கட்டும், ஹாக்கியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அகெயின்ஸ்ட்டு பாகிஸ்தான்னாலே நம்மளும் ரெடி ஆயிடுவோம், அவங்களும் ரெடி ஆயிடுவாங்க. ஆனால் அதிகமாக ஜெயிக்கிறது யாராக இருக்கும்? இந்தியாவாக தான் இருக்கும். அது உமன்ஸ் கிரிக்கெட்லேயும் அதே தான். ஸோ நம்ம தான் அதிகமாக ஜெயிச்சிருக்கோம். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம கிராந்தி காட் 10 ஓவரில் வெறும் 20 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் எடுத்து அந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஸோ சூப்பரான ஒரு பிளேயிங்கை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு குரூப் மேட்ச்சில் நியூசிலாந்து கூட நம்ம வைஸ் கேப்டன் ஸ்மிருதி மதானா, அவங்க செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. அவங்க தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஸோ அது அந்த மேட்ச்சுக்கு நம்ம ரொம்ப விக்ட்ரிக்கு ரொம்ப காரணமாக இருந்துச்சு. செமிஃபைனல் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். செமிஃபைனல் தான் உலகமே நம்ம உமன்ஸ் டீமை திரும்பி பார்க்க வச்ச ஒரு தருணம். கரெக்டுங்களா? உமன்ஸ் கிரிக்கெட் நிறைய பேர் பார்க்காம இருந்தவங்க கூட செமிஃபைனலோட நியூஸை கேட்டு உடனே போயிட்டு ஹைலைட்ஸ் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஆஸ்திரேலியா எப்போவுமே நமக்கு அது மென்ஸ் டீமாக இருக்கட்டும், உமன்ஸ் டீமாக இருக்கட்டும், நமக்கு சிம்ம சுப்பரம் தான். செமிஃபைனலில் நமக்கு 338 ரன் டார்கெட் வச்சுருக்காங்க. 338 ரன்ஸ் சாதாரண விஷயம் இல்லைங்க. 50 ஓவர்ஸ், அதுவும் அவங்க ஒரு டஃப்பான டீம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேவராகவும் அமையல. ஸோ ஆஃப்கோர்ஸ் நம்ம கேப்டன் நல்ல ஓப்பனிங் கொடுத்தாங்க. 89 ஹர்மன்பிரீத் விளாண்டாங்க. பட் அப்புறம் நெக்ஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்தோன்னே ஓகே, இட்ஸ் கோயிங் ராங், முடிஞ்சு அப்படி தான் எல்லாருமே நினச்சாங்க. பட் நம்ம ஜமாயா ராட்ரிஸ், அவங்களோட நேமே கரெக்டாக வரல, பட் ஜெம்மையாக விளாண்டாங்க. ஸோ அவங்களோட பிளேயிங் தாங்க இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நாக்காக இருந்துச்சு. 134, 127 எடுத்து அந்த 338ங்கிற டார்கெட்டை
ஈஸியாக நம்ம வந்து வின் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த செமிஃபைனல் கொடுத்த வெற்றி எல்லாருக்கும் அன்றைக்கே தெரிஞ்சிச்சு, இந்தியா தான் வேர்ல்டு கப். ஏன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த விக்ட்ரியில் செம்ம கான்ஃபிடென்ஸ் ஆகிட்டாங்க. நாட் ஓன்லி பிளேயர்ஸ், ஆடியன்ஸ் நம்மளுமே செம்ம கான்ஃபிடென்ட் ஆகிட்டோம். கண்டிப்பாக இந்தியா தான் வேர்ல்டு கப். நிஜமாங்க, நீ நம்புவீங்களோ இல்லையோ, செமிஃபைனல்லையே நான்லாம் டிசைட் பண்ணிட்டேன் இந்தியா தான் கப் அடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம பிளேயர்ஸ் செம்ம கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க. அந்த விக்ட்ரி அந்த மாதிரி விக்ட்ரி. அதுக்கப்புறம் ஃபைனல் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அகைன்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்களும் ஒரு ஜாம்பவானுங்க, சும்மாலாம் சொல்ல முடியாது, சாதாரண டீம் கிடையாது. அவங்களும் ஒரு ஜாம்பவான். சரி, நான் ஒரு சின்னதாக ஒரு நம்ம ஆளுங்க ஓப்பனிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா பேட்டிங் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது, ஸ்கோரிங் நல்லா பண்ணாங்கன்னா எடுக்கலாம்னு நினச்சேன். அதே மாதிரி நம்ம ஆளுங்க தான் ஓப்பனிங் பண்ணாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு சூப்பரான டார்கெட் செட் பண்ணாங்க. 298 சாதாரண டார்கெட் இல்லைங்க, அதுவும் நல்ல டார்கெட், சூப்பராக பண்ணாங்க. நம்மளோட கேப்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பெனி கொடுத்தது செஃபாலி. அவங்க வந்து இனிஷியலாக வந்து ஒரு 48 ஓப்பனிங்கில், சாரி நாட் செஃபாலி, நம்ம ஸ்மிருதி மதானா வந்து 45 அவங்க ஓப்பனிங்கில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட செஃபாலி வர்மா அவங்க தான் வந்து ஒரு 87 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம டீம் விக்ட்ரிக்கு ஒரு முக்கியமான நாக்காக இருந்துச்சு. அவங்களும் பிளேயர் ஆஃப் த மேட்சாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாட் ஓன்லி திஸ்ஸுங்க, அகைன் பவுலிங், நம்ம டிஃபென்ஸ் பண்ண பவுலிங், எஸ்பெஷலி தீப்தி சர்மாவாக இருக்கட்டும், நம்ம கிராந்திகாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு ஸ்னேகா, ரேணுகா சிங்கா இருக்கட்டும், இவங்க எல்லாமே நல்ல ஒரு பவுலிங் டிஃபெண்டன்சி கொடுத்தாங்க. நம்ம ஃபீல்டிங்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஃபைனலில் விக்ட்ரி வந்திருக்கு. சாதாரண விக்ட்ரி இல்லைங்க, நம்ம சிங்க பெண்கள் ஒரு சாதனையை இந்த உலகத்துக்கு பதித்த தினம். இந்த டேட் ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த மெயின் டேட்டுங்க. இந்த முக்கியமான ஒரு தருணத்தில் நானும் அதில் ஒரு பாட்டாக இந்த வீடியோ போடுறேங்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம சிங்க பெண்கள் நாட் ஓன்லி கிரிக்கெட்டுங்க, இன்றைக்கி பெண்கள் பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையும் சாதனை படைக்கிறாங்க. சும்மா இல்லைங்க, எல்லா துறையிலுமே செம்மையாக சாதனை படைச்சிட்டு வராங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா பெண்கள் ஆண்கள் இருவரும் சேர்ந்து இணைந்து கை கோர்த்து இந்த உலகை உயர்த்த வேண்டும். அதுதான் வந்து என்னோட ஒரு விஷயம். இங்கே ஆண்கள் பெண்கள் வேறுபாடு இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு சலிக்காதவங்க தான் பெண்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த சிறப்பான விக்ட்ரி இந்த தருணத்தில் நம்ம இந்தியா டீமோடு சேர்ந்து நம்மளும் அதை செலிப்ரேட் பண்ணுவோம். இதில் நம்ம ஜமையா சொல்லியிருந்தாங்க, அவங்க ரொம்ப ப்ரெஷர் கோத்ரூ பண்ணாங்க என்டையர் டோர்னமெண்ட். அவங்கள டெய்லி அவங்க அப்பா அம்மா கால் பண்ணி அழுவாங்க, எமோஷ்னலாக ஷேர் பண்ணிப்பாங்க அப்படிலாம். இதில் ஒரு முக்கியமான பிளேயரை பற்றி நான் சொல்லணும், கிராந்திகாட். அவங்க வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க, மத்திய பிரதேஷ்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரில. பட் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியில் வந்து 6 சிப்ளிங்ஸ். அவங்க அப்பா வந்து ஃபார்மர் போலீஸ் மேன், ஆனால் அவர் இறந்துட்டார். ஸோ அந்த பிளேயர் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் நிஜமாகவே ஒரு சைனை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங்காக. அவங்களோட ஃபேமிலிக்காக இருக்கட்டும், அவங்களோட அந்த திறமை நிஜமாகவே பாராட்டுக்குரியது. ஸோ சிங்க பெண்களே, உங்கள் கூட எப்போவுமே நாங்கள் இருக்கோம். நீங்கள் இன்னும் நல்லா மேல் போங்க, நிறைய டோர்னமெண்ட்டை ஜெயிங்க, நிறைய உலகக்கோப்பையை வெல்லுங்க. 2025 நீங்கள் இந்தியாவுக்கு கொடுத்த இந்த சிறப்பான தருணத்தை உங்களோட சேர்ந்து நாங்களும் அதை உணர்ந்து செலிப்ரேஷன் பண்ணுறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி எல்லா பெண் பிள்ளைகளையும் நம்ம வீட்லேயும் நம்ம வளர்ப்போம். அவங்களையும் எல்லா விளையாட்டுக்கும் நம்ம அனுப்புவோம். அவங்களோட விருப்பத்துக்கு நம்ம வாழ்க்கையை அவங்களுக்கு பண்ணுவோம். ஏன்னா பெண் பிள்ளையை நம்ம எல்லா விஷயத்துக்கும் அலோவ் பண்ணால் அவங்களோட சாதனை இமாலய சாதனையாக இருக்குங்கிறதுக்கு இந்த வெற்றி 2025 உலக கோப்பை ஒரு மிக முக்கியமான தருணம். நன்றி காய்ஸ், தேங்க்யூ.